கூட கர்த்தர் இந்த 3வது மாதத்திலையும் 3வது வாரமாக கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். इस शास्त्र के सभा में भी इस तीसरे महीने में तीसरे हफ्ते में प्रभु हम सभी को अपने सम्मुख में लेकर आया, इसलिए प्रभु का धन्यवाद. நாம் இவ்வளவு நேரம் ஜெபித்தோம். हम अब तक प्रार्थना किया. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். प्रभु हमारे प्रार्थना को सुना. இந்த வாரங்களிலே நாம் கேட்ட சம்பவங்களையும் சந்தித்த வீடுகளையும் வைத்து நாம் ஜெபித்தோம். आमीन. इस हफ्ते में हम जो समाचार को सुना है और जो हम सेवा में गए थे उन परिवारों को उनके अधीन में सौंप के हम प्रार्थना किया. தொடர்ந்து தேசத்திலே நடக்கக்கூடிய आमीन. யுத்தங்களுக்காகவும் நாம் தொடர்ந்து இந்த உபவாச நாட்களை சனிக்கிழமை நாம் ஜெபிப்போம். आमीन. लगातार जो देशों के बीच में होता वो युद्ध के लिए भी हम आने वाले शनिवार को उपवास के दिन में हम प्रार्थना करें. தேசத்துகளிலே முழு உலகத்திலையும் சமாதானம் இல்லாதபடி தவித்து கொண்டிருக்கிறார்கள். देशों के बीच में विशेष रूप से सारी जगत में शांति बिना तड़प रहा है. யுத்தம் என்றால் 2 நாட்டுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்தினுடைய மாநிலர்களுக்கும் இழப்பு. युद्ध मतलब केवल 2 देशों के बीच में नहीं है, सारे जगत के मानव जात का नुकसान होता है. இழப்பு மனுக்குலத்துக்கு தான். नुकसान किसके लिए? मानव जात का. ஒவ்வொரு மனிதனுக்கும் அது இழப்பாக இருக்கு. हर एक मानव के ऊपर वो नुकसान होता है. ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். आमीन. इसलिए हम प्रभु के सम्मुख में प्रार्थना करना है. தேசத்தினுடைய காரியங்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் மன்றாட வேண்டும். हम सभी प्रतिदिन देशों के वैसे हालतों के लिए प्रार्थना करना இந்த आवश्यक है. வேதபாட கூட்டத்துக்கு நேராக கூட நாம் திரும்புவோம். हम अभी ये शास्त्र की सभा के ओर ताकेंगे. கடந்த நாட்களிலே நாம் வேதபாட கூட்டத்திலே 2 வாரங்கள் கேட்கவில்லை. आमीन. बीते हुए दिन में 2 हफ्ता शास्त्र की सभा नहीं था. இல்லையா? आमीन. ஆனாலும் கர்த்தர் இந்த வேதபாட கூட்டத்திலே பங்கெடுக்க நமக்கு அனுக்கிரகம் आमीन. செய்திருக்கிறார். फिर भी आज का दिन प्रभु ये शास्त्र की सभा को अवसर हमको दिया. இந்த மீகாவின் புத்தகத்திலே நாம் எடுத்து திருப்பிக் கொள்வோம். मीका पुस्तक. இந்த மாதத்திலே நாம் முதலாவது அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்னென்னைக்கும் கோபம் ஐயார் என்று நாம் மீகா 7:18 பார்த்தோம். आमीन. ये इस महीने में हम ऐसे देखा मीका 7वां अध्याय 18 वचन में वो अपने क्रोध को सदा बनाए नहीं रहता क्योंकि वह करुणा से प्रीति रखता है. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்னென்னைக்கும் கோபம் ஐயார். आमीन. वो हम पर प्रीति रखता है करुणा से, इसलिए वो सदा क्रोध का बनाए नहीं रहता. நம்முடைய சேவன் கிருபை செய்ய விரும்புகிறவர். आमीन. वो करुणा से प्रीति रखता है. ஆனால் தீர்க்கதரிசி மீகா, वो पवित्रवक्ता मीका. மீகா என்றால் who is like God, मीका मतलब தேவனை परमेश्वर के तुल्य कौन है? போன்றவர் யார்? परमेश्वर के तुल्य कौन है? who is like God. மீகா என்றால் அர்த்தம் who is like God. मीका नाम का अर्थ है परमेश्वर के तुल्य कौन है? தேவனை போன்றவர் யார்? யாரும் அல்ல. परमेश्वर के तुल्य कौन है? कोई भी नहीं. அவைத்தான் 18ஆம் வசனத்திலே தேவனிற்கு ஒப்பான தேவன் யார் என்று கேட்கிறார். आमीन. इसलिए 18 वचन में पूछ रहा है उस परमेश्वर के तुल्य कौन है? தேவனிற்கு ஒப்பான தேவன் இந்த பூமியிலே யாரும் இல்லை. आमीन. उस परमेश्वर के समान ऐसा परमेश्वर कहाँ है? தேவரீருக்கு ஒப்பான தேவன் யாருங்கிறார். तेरे समान ऐसे परमेश्वर कहाँ है? அதற்கு ஒப்பானவர் இந்த பூமியில யாருமே அல்ல. आमीन. इस पृथ्वी में उस परमेश्वर के समान कोई भी नहीं. ஈக்குவல். அந்த இங்க பாருங்க, நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியில அந்த தேவனுக்கு ஒப்பானவர் இந்த பூமியில யாருமே இல்லை. आमीन. मतलब हमारे अधर्म से क्षमा करके हमें ग्रहण करने के लिए परमेश्वर के जैसे उनके तुल्य इस जगत में कोई भी नहीं. நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்ம மீறுதல்களை மன்னித்து நம்மை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த ஏற்றுக்கொள்ளத்தக்கதான பக்குவம் இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இல்லை. हमारे अधर्म को क्षमा करना और हमारे अपराधों को टाप कर हमें ग्रहण करने वाले ऐसे अनुभव इस जगत में और कोई मनुष्य को नहीं है. எபிரேய பதத்தில் மீகா என்றால் who is like God.
इब्रानी शब्द में मीका का नाम अर्थ है परमेश्वर के तुल्य कौन தேவனை है? போன்றவர் யார்? ऐसे परमेश्वर का समान कौन है? 7:18 நாம் வாசிக்கிறோம். आमीन। मीका 7:18 में हम அவருடைய पढ़ रहे பேர் அதில் தான் அமைந்திருக்கிறது. हैं। आमीन। मीका का नाम का अर्थ इस 18 இங்கே वचन கவனிக்கலாம். में है। வசனத்தை எழுதி தம்பி எழுதுறது நோண்டிட்டு பேப்பர்ல துரத்தி போடு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மீகா. ஆனால் அந்த தீர்க்கதரிசி மீகா परंतु पवित्रता मीका எல்லா நடக்கக்கூடிய அக்கிரமத்தின் நடுவிலையும் सारी अधर्मों के बीच में भी எல்லா துர்ச்செய்தியின் நடுவிலையும் सारी ऐसे बुराई समाचार के बीच में भी அப்படிப்பட்ட தேசத்திலே பக்தி உள்ளவன் அற்று போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலையும் जो देश இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம். தேசத்தில் பக்தியற்றவர்கள் அற்று போகக்கூடிய காலத்திலையும் आमीन। दूसरा 7वां अध्याय 200 वचन में भक्त लोग पृथ्वी पर से नष्ट हो गए இங்கே हैं। கவனிங்க. அப்படி அற்று போகக்கூடிய சூழலிலே மீதியா இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. फिर भी ऐसे अनुभव में एक बचे हुए झुंड है। அந்த ஜனத்திற்காக மீகா செய்த கிரயம் என்ன? उस लोगों के लिए क्या दाम चुकाया मीका? 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். मीका 7वां अध्याय 7वां वचन। நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். परंतु मैं यहोवा की ओर ताकता रहूंगा, मैं अपने उद्धारकर्ता परमेश्वर की बाट छोड़ता रहूंगा, मेरा परमेश्वर मेरी सुनेगा। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேசத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் பொறுத்து கொள்ள முடியாத வேதனையான வேளையிலையும் சகிக்க முடியாத சூழ்நிலையிலும் वैसे वो जो देश में हो रहा है सारे अधर्म और अन्याय सहने से बाहर होता, उस परिस्थिति में भी தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சபை हमें चुने हुए परमेश्वर का मंडली கர்த்தரை நோக்கி கொண்டு ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். यहोवा की ओर ताकते रहना, अपने उद्धारकर्ता परमेश्वर के लिए बाट छोड़ते रहना, அப்பொழுது அவர் கேட்டருள்வார். तब वो सुनेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। அப்பொழுது நமக்கு கிருபை செய்கிற விரும்புகிறவர் அவர் கிருபை செய்வார். तब जो हमारे लिए करुणा से प्रीति रखता है वो हमें करुणा करेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। இங்கே வாசிக்கிறோம். இந்த நாட்கள்ல இந்த வேதபாட கூட்டத்தில் நாம் தியானிக்கக்கூடியது और ये शास्त्र की सभा में हम अध्ययन करना है, நாம் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். हम अपने उद्धारकर्ता परमेश्वर को लिए बाट கர்த்தரை छोड़ना। நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும். हमें हम अपने यहोवा की ओर ताकते रहना। சங்கீதம் 25:5 வாசித்தால் भजन संगीता 25वां अध्याय में 5वां वचन। சங்கீத புத்தகம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனம். भजन संगीता 25वां अध्याय में 5वां वचन। உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். मुझे अपने सत्य पर चला और शिक्षा दे, क्योंकि तू मेरा उद्धार करने वाला परमेश्वर है। मैं दिन भर तेरी ही पाठ छोड़ता रहता हूँ। தேவ சமூகத்தில் இங்கே கவனிக்க வேண்டும். தேவனுக்கு ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும். परमेश्वर के सम्मुख में उद्धार के लिए हम पाठ छोड़ते रहना। அவரையே நம்பி காத்திருக்கக்கூடியதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. आमीन। जो कोई परमेश्वर से चुने हुए जन है और जो कोई परमेश्वर का चुने हुए मंडली है, वो ऐसे अनुभव में उस परमेश्वर उद्धारकर्ता के ओर ताकते रहेगा। சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 166வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். भजन संगीता 119वां अध्याय में 166वां वचन। 199 verse 166 வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதத்தில் 166வது வசனம். भजन संगीता 119 में 166। 119वां अध्याय 166वां वचन. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளைப்படி செய்கிறேன். यहोवा मैं तुझसे उद्धार पाने की आशा रखता हूँ और तेरी आज्ञाओं पर चलता आया हूँ। கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனையின்படி செய்கிறேன். यहोवा मैं तुझसे उद्धार पाने की आशा रखता हूँ और तेरी आज्ञाओं पर चलता आया। தேவனுடைய அப்படிப்பட்ட தேவனுடைய தாசரெல்லாம்
தேவனிடத்திலே ரட்சிப்பு காத்திருந்தார்கள் ரட்சிப்புக்காக. आमीन। परमेश्वर के सारे दासों परमेश्वर पर वो उद्धार के लिए पाठ होता था। அவர்கள் ரட்சிப்புக்காக தேவனை நோக்கி தேவனிடத்திலே காத்திருந்தார்கள். आमीन। वो लोग उद्धार के पाने के लिए वो परमेश्वर की ओर पाठ होता था। அவருடைய சமூகத்தில் இன்னும் வாசித்தால் 174வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். और 174वां वचन 174 में भी पढ़ सकता। கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். आमीन। हे यहोवा मैं तुझसे उद्धार पाने की अभिलाषा करता हूँ। पर ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறவர்கள், आमीन, जो कोई यहोवा के उद्धार पर अभिलाषा करता है, தேவனிடத்திலிருந்தே ரட்சிப்பு வருண்டு ஆவலாக காத்திருக்கிறவர்கள், आमीन, जो कोई उस यहोवा से उद्धार पाने के अभिलाषा करता है, அவர்களுக்கு வேதமே மகிழ்ச்சியாக இருக்கும். आमीन, उन लोगों के लिए केवल ये व्यवस्था ही उनका आनंद है। அந்த கற்பனையின்படி செய்ய அவரிடத்திலே காத்திருப்பார்கள். उस आज्ञा के अनुसार व्यवस्था के अनुसार करने के लिए उद्धारकर्ता के ओर वो लोग पाठ அவரிடத்திலிருந்தே ரட்சிப்பு வரும். क्योंकि उस यहोवा की ओर से उद्धार அவரை நோக்கியே காத்திருப்பார்கள். उसी की ओर ताकता रहूंगा। அதனாலதான் சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீ ஒப்புவி என்று சொல்லி வச்சிருக்கார். आमीन। इसलिए भजन संगीता में वचन कहता है तो अपने सारी मार्ग की चिंता यहोवा पर सौंप दो। சங்கீதம் 37:5 வாசிக்கிறோம். भजन संगीता 37 में 5 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். आमीन। अपनी मार्ग की चिंता यहोवा पर छोड़ और उस पर भरोसा रख, वही पूरा करेगा। அதாவது நீ இன்ட்ரஸ்டட், அதாவது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, கமிட் பண்ணு. आमीन। पूरे प्रभु पर सबमिट करो। கமிட் யுவர் வே டு தி லார்ட். आमीन। मार्ग की चिंता यहोवा पर छोड़। அங்கே உன் வாழ்க்கையை ஒப்புவி. तेरे मार्ग की चिंता को यहोवा पर छोड़ो। நீதிமொழிகள் 16:3 வாசிக்கிறோம். नीति वचन 16वां अध्याय में 3रा वचन। நீதிமொழிகள் 16:3 வாசித்தால், नीति वचन 16 में 3रा, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, अपने कामों को यहोवा पर डाल दे, அப்பொழுது உன் யோசனை உறுதிப்படும். इससे तेरी कल्पनाएं सिद्ध होंगी। கமிட் யுவர் ஒர்க் டு தி லார்ட். अपने कामों को यहोवा पर डाल दे। அங்கே மாத்திரம் கமிட் யுவர் வே டு தி லார்ட். आमीन। अब वहां देखा है तेरे मार्ग की चिंता यहोवा पर இங்கே பாருங்க, सौंपो। கமிட் யுவர் ஒர்க் டு தி லார்ட். यहाँ लिखा अपने कामों को यहोवा पर डाल அதாவது दे। உன் வழியை செய்கையை அவருக்குள்ளே ஒப்புவி. तेरे मार्ग को और तेरे कामों को यहोवा पर सौंपो। கர்த்தரிடத்திலே நோக்கி காத்திருக்கிற என்றால் அர்த்தம் என்ன? और यहोवा की ओर ताकता रहना अर्थ क्या है? நீ உன் வழியை உன் செய்கைகளை கர்த்தரிடத்திலே அர்ப்பணித்து இருக்கக்கூடியதான் காத்திருத்தல். आमीन। पाठ होते रहना का अर्थ क्या है? तू अपने कामों को और मार्ग की चिंता को प्रभु पर सौंप के रखना। ஏன்னா மனுஷனுடைய 2வது வசனம் சொல்கிறது, क्योंकि 16वां अध्याय नीति वचन 16 में 2रा वचन, மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், मनुष्य का सारा चाल चलन अपनी दृष्टि में पवित्र ठहरता है, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பாருங்க. परंतु यहोवा मन को दौलता है। நம்முடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற. हमारा दृष्टि अलग है, परमेश्वर का दृष्टि अलग है। அதுதான் ஏசாயா 55 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 55वां अध्याय 55:7 வாசிக்கிறோம். ஏசாயா 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் நினைவையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கிடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கிடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். दुष्ट अपनी चाल चलन और अनर्थ कार्य अपने सोच विचार छोड़कर यहोवा ही की ओर फिरे, वह उस पर दया करे। हाँ, वह हमारे परमेश्वर की ओर फिरे और वह पूरी रीति से उसका क्षमा करे। 8வது வசனம் சொல்கிறது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். 8वां वचन, क्योंकि यहोवा कहता है मेरी विचार और तुम्हारे विचार एक समान नहीं है, न तुम्हारी गति और मेरी गति एक सी है। பூமியை பார்க்கல் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழியை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கல் என் நினைவுகளும் உயர்ந்ததாக இருக்கிறது. क्योंकि मेरी और तुम्हारी गति में और मेरी और तुम्हारी सोच विचार में आकाश और पृथ्वी का अंतर है। ஆகவே நம்முடைய பார்வைக்கு எல்லாம் சுத்தமா தான் தெரியுது. आमीन। हमारे दृष्टि में हमारा चाल चलन तो शुद्ध है। நம்முடைய பார்வைக்கு எல்லாம் வழியெல்லாம் சுத்தமா हमारे दृष्टि में हमारी सारी चाल चलन शुद्ध रहता है। நம்முடைய
நினைவுகள்லாம் சுத்தமாக தான் இருக்கு போல தெரியுது. हमारे विचार भी हम सोच रहा है हमारे दृष्टि में सही है. நம்முடைய வழிகளும் செய்களும் நம் பார்வைக்கு சுத்தமாக இருக்குது. हमारे विचार और हमारे चाल चलन हमारे दृष्टि में அவர் சொல்கிறார் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. लेकिन प्रभु यहोवा कहता है मेरे विचार तेरे विचार एक என் समान வழிகள் உன் வழிகளும் அல்ல. और ना तुम्हारी गति और मेरी गति एक सी பூமிக்கு है. வானத்துக்கு எவ்வளவு உயரமா இருக்கிறதோ वो आकाश और पृथ्वी का अंतर है. எவ்வளவு என் வழியின் நினைவும் உயர்ந்ததா இருக்கு. आमेन. आकाश और पृथ्वी का अंतर है. அவ்வளவு உயர்ந்ததா இருக்கு. அப்படினால் உன் வழியை அவரிடத்துல சரண்டர் பண்ணு, கமிட் பண்ணுன்னு சொல்றார். इसलिए तो अपने मार्ग की चिंता यहोवा पर सौंपना है. அப்போ அதற்காகத்தான் தேவ சமூகத்திலே காத்து இருக்கிறோம். आमीन. इसलिए हम प्रभु के सम्मुख में पाठ चौथे रखना. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். हम प्रभु के सम्मुख में ताकते रखना. ஒப்புவி. सौंपो. அல்லேலூயா. हालेलुया. அதாவது commit your way to the Lord. आमीन. तेरी सारी मार्गों को यहोवा पर डाल दे. commit your work to the Lord. आमीन. तेरी कामों को यहोवा पर सौंपो. ஆகவே தேவன் அவர் உனக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் और परमेश्वर तुम्हारे लिए प्रकट होने के लिए அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். वो करुणा से प्रीति रखता है. ஆனா அந்த தேவனை போன்றவர் இந்த பூமியில யாரும் அல்ல. लेकिन उस परमेश्वर के समान इस धरती में कोई भी नहीं. who is like God. आमीन. उस परमेश्वर के समान कौन है? அவர்கிட்ட அந்த அவரிடத்திலே தான் நாம் ஒப்புவித்து காத்திருக்கிறோம். इसलिए उस परमेश्वर पर हम सौंप के पाठ चौथे रखना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. இங்கே நாம் ஆதியாகம புத்தகத்தில் யாக்கோபுடைய புத்திரனாகிய தானை குறித்து இந்த நாளை பார்ப்போம். आमीन. वो यहाँ हम उत्पत्ति का किताब में याकूब का जो पुत्र दान उसके बारे में देखा है. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். वो याकूब का 12 पुत्र था. அதிலே இங்கே கவனிக்க வேண்டும், தானை குறித்து நாம் பார்க்க போகிறோம். उसमें दान के बारे में हम देखें. ஆதியாகமம் 49 அதிகாரம் 16 उत्पत्ति का किताब 49 अध्याय में 16 वचन வாசிக்கலாம். 16, 17, 18. 16, 17 और 18. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். दान इस्राएल का एक गोत्र होकर अपने जाति भाइयों का न्याय करेगा. தான் குதிரை மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். दान मार्ग में का एक सांप और रास्ते में का एक नाग होगा जो घोड़े की नली को डसता है जिससे उसका सवार पाछाड़ खाकर गिर पड़ता है. 18வது வசனம். 18. கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். यहोवा मैं तुझसे उद्धार पाने की बाट जोहता आया हूं. கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். यहोवा मैं तुझसे उद्धार पाने की बाट जोहता आया हूं. தானை குறித்து சொல்லும்போது और दान के बारे में உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். मैं तेरे उद्धार पाने के लिए बाट जोहता हूं. தான் என்றால் எபிரேய பதத்துல दान मतलब इब्रानी शब्द में ஜட்ஜ். न्यायी. அல்லேலூயா. हालेलुया. நியாயி. ஜட்ஜ் वो न्यायी है. யாரு? அவன். कौन है दान? न्यायी. தான் என்றால் யார்? दान मतलब कौन है? எபிரேய பதத்துல இங்கிலீஷ்ல டான். वो न्याय करेगा. அல்லேலூயா. हालेलुया. அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேய பதத்துல ஜட்ஜ். दान का नाम इब्रानी शब्द में वो न्याय करने वाला. இன்னும் அவன் சொன்னா, இன்னும் அர்த்தம் சொன்னா, அதாவது அவன் நீதியை சரி கட்டுகிறவன். आमीन. वो न्याय को सीधा करने वाला. நீதியை சரி கட்டுகிறவன். वो न्याय करेगा. நீதியை சரி கட்டுகிறவன். वो न्याय को करेगा. நீதியை சரி கட்டுகிறதுக்கு இங்கே கவனிக்கணும், நியாய் சுக்கானா. அல்லேலூயா. वो न्याय चुकाएगा. அதாவது இன்னும் அதுக்கு ஒரு வார்த்தையை நாம் சங்கீதத்தில் கூட வாசிக்கலாமா? சங்கீத புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே அதுக்கு வாசித்தா உங்களுக்கு புரியும். சங்கீத புத்தகம் 18ஆம் அதிகாரம் भजन संगीता 18
வாசிக்கலாம். சங்கீதம் 18:20 வாசிக்கலாம். 20 वचन। கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைக்கு சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். यहोवा ने मुझे से मेरे धर्म के अनुसार व्यवहार किया और मेरे हाथों की शुद्धता के अनुसार उसने मुझे बदला दिया। அங்கே 24 இந்த வசனம் சொல்கிறது. 24 में भी ये वचन को लिखा। கர்த்தர் என் நீதிக்கு தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சொத்தத்தக்கதாக எனக்கு பதிலளித்தார். यहोवा ने मुझे मेरे धर्म के अनुसार बदला दिया और मेरे हाथों की उस शुद्धता के अनुसार जिसे वह देखता था। 1 சாமுவேல் 24:12 இது இந்த வசனம் இருக்கிறது. पहला सामुएल 24:12। 24:12 இதை வாசிக்க முடியும். पहला सामुएल की पुस्तक 24 अध्याय में கர்த்தர் எனக்கு உமக்கு நன்கு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. यहोवा मेरा और तेरा न्याय करे और यहोवा तुझसे मेरा बदला ले, परंतु मेरा हाथ तुझ पर न उठेगा। बदला ले। உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல जो तेरे आने वाले परिस्थिति मुश्किल में, இங்க கவனிங்க, உனக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நடுவிலே தேவன் இருந்து நியாயம் செய்கிறவராக இருப்பார். हाँ, जो तुम्हारा और तुम्हारे बीच में जो आता वो समस्या, वो परमेश्वर तुम्हारे लिए बदला देगा। அவர் நீதியை சரி கட்டுகிறவர். वो बदला देने वाला, அதுக்கு பேர் தான் ஜட்ஜ். उसका नाम न्याय करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த காத்திருக்கிறவன் आमेन। खाता இல்ல தான் காத்திருக்கிறவன். दान ऐसे पाठ छोड़ने वाला। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। தான் திறமை, அதாவது தமிழ்ல ஒரு நல்ல ஒரு அர்த்தமா, தான் திறமை உள்ளவன் தான். ஹல்லேலூயா. तमिल में ऐसे एक अच्छा कहावत के அவன் अनुसार, பேரு தான், ஆனா திறமை உள்ளவன் தான். तमिल में अच्छा है ऐसे कहने में। தான் திறமை உள்ளவன் தான். திறமை என்ன? ஹல்லேலூயா. सामर्थ டேலண்ட் பெர்சன். இங்கே கவனிக்க வேண்டும். दान, सामर्थ दान, टैलेंट टैलेंट, प्रभावशाली है. हालेलुया. தான் பிரபாவசாலி था. हालेलुया. हालेलुया। இங்கே கவனிக்க வேண்டும். ஆமென். தான் திறமை உள்ளவன் தான். आमेन। हालेलुया. हालेलुया। தான் பிரபாவசாலி है. प्रभावशाली। हालेलुया. हालेलुया। ஆனா காத்திருந்தான். लेकिन ये दान क्या किया था? पाठ छोड़ता था। காத்திருக்க வந்தான். இங்கே கவனிக்க வேண்டும். தான் आमेन। पाठ छोड़ने वाला दान। இப்படிப்பட்ட வேளையில அங்கே கவனிக்க வேண்டும். நீதியை சரி கட்டுறவர், न्याय करने वाला, சத்துருக்களுக்கு முன்பாக நடுவே நின்று நீதியை சரி கட்டுகிறவர், शत्रुओं को बीच में होकर बदला देने वाला। காத்திருக்கும் போது जब हम पाठ உன் छोड़ते வழிகளை உங்கள் செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து காத்திருக்கும் போது, आमेन, तुम अपने कामों को यहोवा पर सौंप के पाठ छोड़ते रखना commit your work of the Lord, और तुम्हारे काम को, तुम्हारा मार्ग की चिंता को यहोवा commit your way to the Lord. पर- आमेन। हालेलुया। அதாவது அவரிடத்துல உன் வழியையும் உன் செய்கையையும் ஒப்புவித்து காத்திருக்கும் போது அவர் நீதியை சரி கட்டுவார். यहोवा पर तो अपने मार्ग की चिंता और कामों को सौंप के पाठ छोड़ते रखना, तभी वो तुम्हारे लिए शत्रुओं के बीच में बदला लेगा। நீ திறமை உள்ளவனாக இருந்தாலும் அந்த கிருபையை கொண்டுதான் செய்ய முடியும். यदि तू प्रभावशाली है फिर भी वो उसके करुणा से ये काम होता है। ஹல்லேலூயா. हालेलुया। தாவீது சவுலை கொன்றிருக்க முடியும், அவன் திறமையானவன் தான். दाऊद के हाथ से கோலியாத்தையே வீழ்த்தினவன் ராஜாவால செய்ய முடியாததை தாவீது செய்தாலும் दाऊद के हाथ से साउल को मार डाल सकता था, क्योंकि दाऊद तो प्रभावशाली था। जो राजा साउल के हाथ से नहीं हुआ वो गोलियत को दाऊद मारा है। बहुत बड़ी प्रभावशाली है दाऊद. आमेन। परंतु प्रभावशाली பிரபாவசாலிக்கு பிச்சை படுறாங்க சவுல் ராஜா. ஆனால் திறமையுள்ள தாவீதுக்கு பின்னாலே இருந்தான் ராஜா சவுல். பிரபாவசாலிக்கு பிச்சை படுறாங்க சவுல் ராஜா के सेना.
ஆமென். அந்த திறமையுள்ள தாவீதுக்கு பின்னாலே வந்தார்கள் ராஜா पूरी रीति சவுலுடைய से पीछे சேனை. पड़ रहा है, परंतु முற்றிலுமாய் அவனை விரட்டி கொண்டே இருந்தார். ஆனால் लेकिन वो अपने मार्गों को, अपने विचारों को, अपने कामों को सोम कर बैठा है. ஆனால் தாவீது தன்னுடைய வழிகளை தேவனிடத்துல ஒப்புவித்து காத்திருந்தார். हालेलुया. ஹல்லேலூயா. इसलिए वो न्याय चुकने का समय सही ढंग से, ठीक से परमेश्वर न्याय चुकाया. அதனால் தேவன் சரியாக அவனுக்கு நீதியை செய்தார். परमेश्वर जजमेंट करने वाला, जजमेंट. ஆமென். दान தேவன் बोलेगा, நீதி செய்கிறவர். Dan बोलेगा तो जजमेंट, जज. ஆமென். தான் என்ற பெயருக்கு அர்த்தம் ஜட்ஜ். हालेलुया. ஹல்லேலூயா. तुम जजमेंट मत दो, ஆமென். तुम न्याय मत चुकाओ. நீ நியாயம் செய்ய முடியாது. நீதி நியாயம் நீதி செய்யாது. நீ சரி கட்ட முடியாது. அவன் நீதியை நீ சரி கட்ட முடியாது. அதாவது இது நீதிதான், ஆனா நீ போய் அதை சரி பண்ண நினைக்காத. ये तो न्याय है लेकिन बदला तो नहीं दे सकता. हालेलुया. ये बात धर्मिता की बात है, सच्चाई बात है, परंतु हम सग नहीं पा रहा है. लेकिन तुम वो बातों को ठीक कर नहीं सकता है. लेकिन हम प्रभु पर अपने मार्गों को, अपने कामों को प्रभु के हाथों में सौंप कर दो चुकाने वालों के हाथ में सौंपेंगे. ஆமென். நாம் நம்முடைய வழிகளை தேவனுடைய கரத்தில் ஒப்புவித்து அவருக்கு காத்திருப்போம். அவரே நீதியை சரி கட்டுகிறவர். हालेलुया. ஹல்லேலூயா. ये दैन मतलब वही है जज, जजमेंट. தான் என்றால் நீதியை சரி கட்டுகிறவர். प्रभु के नाम की महिमा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ये दैन गोत्र में सिमसोन जन्म हुआ. இந்த தான் கோத்திரத்தில் தான் சிம்சோன் பிறந்தான். எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். न्यायों की पुस्तक में 13वां अध्याय. நியாயாதிபதி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். न्यायों की पुस्तक में 13वां अध्याय में पहला और दूसरा वचन को पढ़ेंगे. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். इस्राएलियों ने फिर यहोवा की दृष्टि में बुरा किया, इसलिए यहोवा ने उनको फिलिस्तियों के वश में 40 वर्ष के लिए रखा. பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் யார்? இந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள். फिलिस्तियों के वश में परमेश्वर सौंप दिया अपने चुने हुए संतान को. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தாள். दानियों के कुल का सोरावासी मनु नामक एक पुरुष था, जिसकी पत्नी के 5 होने के कारण कोई पुत्र न था. எந்த கோத்திரத்தான்? தான் கோத்திரம். दान गोत्र. கர்த்தருடைய தூதரானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். इस स्त्री को यहोवा के दूत ने दर्शन देकर कहा, सुन, 5 होने के कारण तेरी बच्चा नहीं, परंतु अब तू गर्भवती होगी और तेरी बेटा होगा. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்று புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இரு. इसलिए अब सावधान रह कि न तो तू दाख मधु या और किसी बांदी की मदिरा पिए और न कोई अशुद्ध वस्तु खाए. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலைமேல் சவரக்கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசிரனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். क्योंकि तू गर्भवती होगी और तेरा एक बेटा उत्पन्न होगा और उसके सिर पर छुरा न फिरे, क्योंकि वह जन्म ही से परमेश्वर का नाजीर रहेगा और इस्राएलियों का फिलिस्तियों के हाथ से छुड़ाने में वही हाथ लगाएगा. சொன்னபடியே பிறந்தான். जैसे कहा था वैसे जन्म हुआ. 24வது வருஷத்தை அவனுக்கு பெயர் சிம்சோன் என்று பெயர் வைத்தார்கள். और 24वें वचन में उनका नाम सिमसोन रखा. பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். आमेन. उनका प्रभु यहोवा ने आशीष भी देता रहा. கர்த்தர் அவனை, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல தங்கியிருந்தார். और यहोवा का आत्मा उस सिमसोन पर था.
அவனை ஏவ தொடங்கினார் என்று வாசிக்கிறோம் 25. आमेन। 25वां वचन में लिखा है, यहोवा का आत्मा सिमसोन को उबारने लगा। 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்குறார். और 14वां अध्याय में 6वां वचन लिखा, यहोवा का आत्मा उस पर बल से उतरा। 19வது வசனத்தில் வாசிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கினார். और 19 वचन में भी लिखा, यहोवा का आत्मा उस पर बल से उतरा। 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், और 15वां अध्याय में 14 वचन, கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கினார். यहोवा का आत्मा उस पर बल से उतरा। கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்கும்போது பலத்த காரியங்கள் செய்யப்படுகிறது. जब यहोवा का आत्मा उस पर उतरा था तो बड़े सामर्थ का काम हुआ। அப்படி இங்கே வாசிக்க முடிகிறது. 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், 15वां अध्याय में 20वां वचन, அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். सिमसोन तो फिलिस्तीयों के दिनों में 20 वर्ष तक इजराइल का न्याय करता रहा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அவனுடைய 13ல இருந்து 16 வரைக்கும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. आमीन। वैसे 13वां अध्याय से 16वां अध्याय तक ये सिमसोन के बारे में लिखा। விசுவாச பட்டியல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சிம்சோனுடைய பெயர் வந்துட்டது. और विश्वास की पट्टिया इब्रानी 11वां अध्याय में सिमसोन का नाम है। வந்துட்டு அவருடைய பெயர் இருக்கிறது. सिमसोन का नाम है। ஆனாலும் அவருடைய சில குறைபாடுகளை குறித்து, சில பலவீனங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். परंतु सिमसोन के बारे में कई कमजोर को भी हम जानता है। அவருடைய விசுவாச ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போறதற்கு சில பலவீனங்கள் காரணமாக இருக்கிறது. हमारे जीवन में भी वैसे हमारे कमजोर के मारे परमेश्वर का युक्ति या सलाह हमसे हमारे ऊपर पूरा नहीं होता। இங்கே யார் சிம்சோனை குறித்து அவருடைய பிறப்புக்கு முன்பாகவே தேவன் அந்த மனோவா மனைவியிட்ட பேசுகிறார். यहाँ सिमसोन के बारे में वो जन्म होने से पहले वो परमेश्वर ने वो मनो उनके पत्नी से बात करता है। அதுக்கப்புறம் தாய் தகப்பன் 2 பேர்கிட்டமே அங்கே இடைபடுகிறார். फिर वो फरिश्ते माता पिता दोनों से भी बात कर रहा है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। இங்கே கவனிங்க, இதை சாதாரணமாக இந்த சிம்சோனை குறித்து பார்த்தால் அந்த நஸ்ரேன் எங்கக்கூடிய யூதருடைய ஒரு விரதம். और ये सिमसोन के बारे में लिखा है वो नाजीरा, मतलब वो यहूदी लोग का एक विरत। நமக்கு அது ஒரு விரதம். विरत। அல்லேலூயா. हालेलुया। நஸ்ரேன் விரதம். नाजीरा विरत। அல்லேலூயா. हालेलुया। உபாஸ் விரதம். அங்கே விரதம் अदावद वो एक समर्पित। हालेलुया। एक नर्सरी बोलकर एक समर्पित। आमीन। அதை குறித்து என்னாகும் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். गिनती का पुस्तक 6वां अध्याय। அதாவது இங்கே கவனிங்க, அது அவன் மதுபானம் குடிக்கக்கூடாது, தீட்டானதை புசிக்கக்கூடாது, அதாவது அவன் தலையில் சவரக்கத்தி படக்கூடாது. ஏன்னு சொன்னால் இங்கே கவனிங்க, அவன் மூலமாக அவன் பொருத்தனை நிறைவேற வரைக்கும் அதை கடைபிடிக்க வேண்டும். वैसे उसको ऊपर ऐसे एक था, वो मदिरा नहीं पीने का और उसका बाल नहीं काटने का, उनका जो मन्नत था समर्पित था वो पूरा होने तक ये सब कुछ वो पालन करना। சவத்தை போய் தொடக்கூடாது. और जो मरा हो सौ के पास அம்மா அப்பாவே செத்தாலும் உன் பக்கத்துல சவமே கிடந்தாலும் தொடக்கூடாது. यदि उनका माता पिता मरेगा बगल में सौ रखेगा, छूने का नहीं. வேற யாராவது உன்னுடைய சூழ்நிலை சவம் கிடந்தாலும் கூட தொடக்கூடாது. அப்படி ஒரு யூதனுடைய விரதத்துவம். वैसे यहूदी का एक समर्पित ஆண்டவருடைய நாமத்தில் அது நசரேயர் விரதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. वो समर्पित का बोलता है नजीरा का समर्पित. நான் அப்படி ஒன்றும் நசரே விரதம்ல தேவன் நான் காமித்த ஒரு பிரதிஷ்டை, தேவன் எனக்கு காண்பித்தபடி நான் அப்படி இருந்தேன். अगर जो आया है ये वो समर्पित नहीं है, परमेश्वर जैसे उनको दिखाया वो दर्शन के अनुसार ऐसे அதாவது கவனிங்க, வேதத்தில் சிம்சோன் அந்த நசரேன் விரதம், அடுத்தது யாரு சாமுவேல் அந்த நசரேன் விரதத்தில், அடுத்தது யோவான் ஸ்நானனை குறித்து பார்க்க முடியும். இந்த 3 பேர் शास्त्र में 3 जन है, सिमसोन और पुरुषोत्तम सामुएल और यूहन्ना बपतिस्मा देने वाला, ये तीनों वो नाजीरे के समर्पित में वो अभिषेक में थे. அதாவது அந்த பொருத்தனையை அந்த தேவனிடத்திலே தேவன் அந்த செய்கிற வேலைக்காக பொருத்தனை பண்ணப்பட்டதை அதை நிறைவேற்ற வரைக்கும் அவர்கள்
காத்திருக்க வேண்டும். मतलब वो परमेश्वर का वो काम पूरा होने के लिए उन पर वो समर्पित हुआ है. वो काम पूरा होने तक वो लोग पाठ छोड़ते रखना. அதாவது இங்க கவனிங்க, தன் வழியையும் தன் செய்கையும் அவரிடத்தில் ரட்சிப்பு வர காத்திருக்க வேண்டும். आमीन. अपने उद्धारकर्ता के और पाठ छोड़ना है, अपने मार्ग की चिंता और काम दोनों को सौंप के. சிம்சோன் சில இடத்துல அவருடைய வாழ்க்கையில அந்த காத்திருக்கிறதை விட்டுட்டார். ये सिमसोन अपने जिंदगी में कई जगह पर उद्धारकर्ता के लिए पाठ छोड़ते नहीं रहे. எண்ணாம புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தார். गिनती का पुस्तक 6वां अध्याय. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. அதாவது எண்ணாம் 6ஆம் அதிகாரத்தில் அந்த விரதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. गिनती 6वां अध्याय में वो नाजीरा के बारे சில இன்பங்களை மறுக்கிற விஷயம். ये गए ऐसे मनोहर बातों को इनकार करना. 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். 5वां वचन. அவன் நஸ்ரே விரதத்தை காக்கும் நாளெல்லாம் சவழரும் கத்தி அவன் தலைமையில் இருக்கும் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமையை வளரவிட கடவன். फिर जितने दिन उसने न्यारे रहने की मन्नत मानी हो उतने दिन तक वह अपने सिर पर चुरा न फिराए, और जब तक वे दिन पूरे न हो जिनमें वह यहोवा के लिए न्यारा रखे, ஒருவேளை तब तक वह पवित्र ठहरेगा और अपने सिर के बालों को बढ़ाए रखे. 8வது வசனம், அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். और 8वां वचन. उसने न्यारे रखने के सारे दिनों में वो यहोवा के लिए पवित्र ठहरा रहे. அப்படி சில இதுல அவன் தவறிவிட்டால் यदि वो गलती करेगा तो பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்த வேண்டும் என்று 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். और यदि वो गलती करेगा तो 11वां वचन. और याजक एक को पाप बलि और दूसरे को होम बलि करना है, அந்த தீட்டை प्रायश्चित நிவர்த்தி करना. செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. क्योंकि हाँ वो जो पाप बलि और प्रायश्चित होम बलि करके प्रायश्चित करना वो அவன் गलती के लिए. 12 சொல்கிறது, और 12वां वचन. அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து ஒரு வருஷத்தை ஆட்டுக்குட்டிய குற்ற நிவாரண பலியையும் கொண்டு வர கடவன். அதாவது அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. और वह अपने न्यारे रखने के दिनों का फिर यहोवा के लिए न्यारा ठहरा है, और 1 वर्ष का एक भेड़ का இங்க பாருங்க, बच्चा கர்த்தருக்கென்று காத்து இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு. वो यहोवा के लिए पाठ छोड़ना. அதாவது இங்க கேளுங்க, விரத நாட்களை, அதாவது அந்த பொருத்தனையை நிறைவேற்றக்கூடிய அந்த நாட்களை கர்த்தருக்கென்று காத்து கொள்ள வேண்டும். वो अपने न्यारे रखने के दिनों में यहोवा के लिए पाठ छोड़ते रखना. நான் சொல்றது புரியுதா? ஒரு தேவன் ஒரு காரியத்தை செய்ய வைத்திருக்கிறார் இவரை கொண்டு. परमेश्वर ये सिमसोन के द्वारा ये काम करने के लिए रखा. பெலிஸ்தியர்களை முறியடிப்பதை சத்துருக்களை கையில ஒப்பு கொடுப்பார். आमीन. ये सिमसोन के हाथों में फिलिस्तियों को सेना समेत सौंपेगा. அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். इसलिए चुना हुआ बर्तन है सिमसोन. தாயின் கர்ப்பத்திலிருந்தே தெரிந்து கொள்ளப்பட்டவன். माँ के कोख से ही सिमसोन को चुना. அப்ப அதற்காக அந்த செய்யற வேலைக்காக அதுக்காக இவன் அந்த பொருத்தனையை கர்த்தருக்கென்று காத்துக்கொள்ளணும். इसलिए वो जो न्यारा है वो न्यारा के दिनों में यहोवा के लिए पाठ छोड़ते रखना. ஒரு பெரிய வேலைக்காக திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சிம்சோன் एक बड़े कामों के लिए उन पर युक्ति रखा है वो सिमसोन पर. அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருக்கென்று காத்திருக்க வேண்டும். वो अपने न्यारे रखने के दिनों में यहोवा के लिए पाठ छोड़ते रखना. அப்படி காத்திருக்கும் போது, தன் வழிகளை ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் போது, ऐसे वो अपने मार्ग की चिंता उस पर सौंप के पाठ छोड़ते रहते. தன் செய்களை ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் போது अपने कामों को भी उस पर डाल के पाठ छोड़ते समय சத்துரு குதிரை மேல் வேகமாக ஏறி வந்தாலும் மல்லாக்க விழுந்து போவான். यदि जो शत्रु है वो घोड़े पर बैठ के वेश से आएगा फिर भी वो मुंह बल गिरेगा. அப்படிப்பட்ட கிருபையை प्रभु उनको देगा. இந்த சிம்சோனுக்கு அப்படிப்பட்ட நல்ல ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். ये सिमसोन को भी ऐसे प्रभु अच्छे करुणा दिया. இங்க பாருங்க, ஆனால் இவன் அந்த செய்யப்பட்ட அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு தன்னை அந்த வேலையை செய்யறதுக்கு நிறைவேற்றுறதுக்கு காத்திருக்கணும். ये सिमसोन वो अपने
वो जो काम वो सिम्सोन को ऊपर रखा है परमेश्वर, वो काम पूरा होने तक वो அவனுக்கு पाठ கொடுத்த छोड़ना। வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். सिम्सोन के हाथ में सो काम को सौंपा है, जो काम को वो काम पूरा होने तक सिम्सोन अपने को वैसे वो पाठ छोड़ते रखना यहोवा के लिए। இடையில என்ன தெரியுமா செஞ்சான்? लेकिन ये सिम्सोन बीच में क्या किया? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துல न्यायों की पुस्तक 14 अध्याय में 1-2 வசனங்களை வாசித்தா, पहला और दूसरा वचन। நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1-2. சிம்சோன் திம்னாவுக்கு போய் திம்னாவிலே பெலிஸ்தீரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு, सिम्सोन दिम्ना को गया और दिम्ना में एक पेलिस्ती स्त्री को देखा। திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தீரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். तब उसने जाकर अपने माता पिता से कहा, तिम्ना में मैंने एक पेलिस्ती स्त्री को देखा है, अतः अब तुम उससे मेरा विवाह करा दे। அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்தசனமில்லாத பெலிஸ்தீனிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனத்திலாகிலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றார். तीसरा वचन, उसके माता पिता ने उससे कहा, क्या तेरी दाइयों की बेटियां में या हमारी सब लोगों में कोई स्त्री नहीं है कि तू कतनाहीन पेलिस्तियों में की स्त्री से विवाह करना चाहता है? सिम्सोन ने अपने पिता से कहा, उसी से मेरा विवाह करा दो, क्योंकि मुझे वह अच्छी लगती है। விருத்தசேதனம் பண்ணப்படாதவரோடு சம்பந்தம் கலந்து விட்டான். யார்? சிம்சோன். सिम्सोन ने कतनाहीन वो स्त्री के साथ वो विवाह करने सोचा। இங்க பாருங்க, இவன் ஒரு ஆயுதம், தேவனுடைய கரத்துல ஒரு ஆயுதமாக பயன்படுத்த போகிறார். ये सिम्सोन को परमेश्वर अपने हाथ में लिए हुए एक हथियार के रूप में उपयोग करने के लिए रखा था। அவர் கையில இவன் காத்திருக்க வேண்டும். ये वो यहोवा के हाथ में पाठ छोड़ना அவருடைய चाहिए। வேலையை நிறைவேற்ற வரைக்கும் காத்திருக்கணும். जब तक वो काम पूरा ना होता तब तक ये पाठ छोड़ना। இவன் என்ன செய்யறான்? பெலிஸ்தருடைய பெண்ணையை, விருத்தசனம் இல்லாத அந்த பெண்ணையை இவன் விரும்பிட்டான். लेकिन ये सिम्सोन वो कतनाहीन वो पेलिस्ती स्त्री से वो प्रीति கண்ணுக்கு रखा। பிரியமா இருக்கு, वो बोलता वो मेरे लिए वो अच्छा लगती है, நான் அவளை கொல்ல வேண்டும். मैं उनसे विवाह कर। விருத்தசனம் இல்லாத பெலிஸ்தரத்துல. कतनाहीन पेलिस्ती स्त्री। ஆனால் இங்க கவனிங்க, தேவன் இவனோடு கூட இருக்கிறாரு. लेकिन सिम्सोन के साथ परमेश्वर था। இங்க கவனிங்க, நிறைய நிறைய சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்குது? लेकिन परिस्थिति कैसा होता? விலகி போனாலும் கூட ஆண்டவர் சில அவனை வழி நடத்தி கொண்டு வர்றாரு. वो थोड़ा अपने मार्ग से दूर हो जाता, फिर भी प्रभु वो सिम्सोन का अगुवाई किया। உடனே அவன் கிருபை போகாது. तुरंत वो जो रखा है वो करुणा तुरंत नहीं निकलता। ஆனா இங்க பாருங்க, இவன் என்னைக்காவது ஒரு விதத்துல போய் மாட்டிக்கிறான். लेकिन क्या है, एक दिन नहीं तो एक दिन ये फंस जाएगा। இவன் ஈஸியா செஞ்சுட்டான் பெலிஸ்தியர் இடத்துல, अभी பெலிஸ்திய பெண் இடத்துல. वो कतनाहीन स्त्री से वो आसान से हल्का से कर दिया। அதுக்கப்புறமும் பலத்த காரியம் மூலமா செய்கிறார். उसके बाद भी ये सिम्सोन के द्वारा बड़े सामर्थ के काम दिखाया। சிங்கத்தை இவன் மேலே பலமா இறங்கணும்னு ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போடுறான். आमेन। ये यहोवा के आत्मा ये सिम्सोन पर बल से उतरा, इसलिए सिंह को एक भेड़ के जैसे ऐसे फाड़ डाला। ஒரு கழுதையின் தாடையை கொண்டு 1000 பேரை கொல்றான். और एक गधा के अट्टी से 1000 लोग को मारा। இவனை பிடிக்க வராங்க. அந்த 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 ஊருடைய வாசல்ல நிலையே பிடிங்கிட்டு அவன் மேலே ஏறான். और सिम्सोन को पकड़ने के लिए आया है, तभी वो மலை உச்சியில எல்லாம் பிடிக்கிட்டு ஏறான். जिस जगह पर खड़ा था वहाँ जो था 2 खंबा के साथ ऐसे वो पहाड़ पर चढ़ा, தாழ்பாளையே பிடிக்கிட்டு மேலே மலை மேலே ஏறுறவன். पूरे खंबा उखड़ के மகா पहाड़ पर चढ़ा। பராக்கிரமசாலி. उतने बड़ा पराक्रमी है। அவள பலத்தை எதுக்கு கொடுத்தார் தெரியுமா தேவன்? इतने सारा सामर्थ परमेश्वर उनको क्यों दिया? யார்? தேவனுடைய திட்டமானது பெலிஸ்தியர்களை முறியடிக்க. परमेश्वर रखा हुआ युक्ति है, मतलब पेलिस्तियों को अपने वश में करने का। பெலிஸ்தியர்களை நியாயம் செய்ய இவனை தெரிந்து கொண்டார். पेलिस्तियों के लिए न्याय करने के लिए सिम्सोन को चुना था। ஆனால் लेकिन இவனுக்குள்ள நாள் வந்து கொண்டே இருக்குவேன். ஒண்ணுல மிஸ்டேக் ஆனான். एक विषय में गलती हुआ। அந்நிய ஸ்திரியோட யாரு? விருத்தசனம் பண்ணாத ஆளோட சம்பந்தம் கலந்தான். ऐसे कतनाहीन स्त्री के साथ विवाह किया। மறுபடியும் அந்த
அதை கொண்டே இவர்கள் அவனை பிடிக்கிறார்கள். उस गलती के द्वारा ही इसका वो लोग फंसाया. தெலீலாள் எனக்கு ஒரு வேசியை பிடித்தார்கள். फिर तलीलाल नाम का एक वेश्या को पकड़ा. இந்த பெலிஸ்தியர்கள் ये फिलिस्ती लोग, இவனை எப்படியாவது பிடிச்சு இவனோட பலம் எதுல இருக்குன்னு தெரியணும். ये लोग सोचा था ये सिमसोन का ये पराक्रम किस में है, பெலிஸ்தியர்கள் இவனை எப்படியாவது பிடிக்கணும், किस रीति से भी इसको पकड़ना, இவன் பராக்கிரமத்தை கண்டுபிடிக்கணும். इनका पराक्रम किस में है. ஒரு வேசி தெலீலாளை பிடிச்சு एक वेश्या तलीलाल को पकड़ के அவனுக்கு நாங்க இவ்வளவு பணம் தருவோம், வெள்ளிக்காசு தருவோம், उनसे बातें किया इतना तुझे सिक्का मिलेगा, உனக்கு அவனுடைய பலத்தை நீ எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு வா. और सिमसोन का जो है वो पराक्रम किस में है तो हमको बताना. இங்க கவனிங்க, सुनिए, அவன் எப்படியாவது பிடிக்க வேண்டும் சொல்லி கண்ணி வைத்து அவனை பிடிக்கணும்னு முயற்சித்தாங்க. ऐसे उनका जाल फंदे रख के पकड़ने के लिए कोशिश किया, அதே போல பிடிபட்டு விட்டான். वैसे फंस गया. தெளிலாளிடத்துல அந்த வேசி இடத்துல அந்த பெலிஸ்தியர்கள் பண்ண திட்டத்துல அகப்பட்டு விட்டான். मैं वैसे तलीलाल का वो पेलिस्ती लोग जो युक्ति बनाया उस युक्ति पर वो जाल में फंस गया. என்னுடைய அந்த தலை மயிரில் தான் என்ன இருக்கிறது, பலம் இருக்கிறதுன்னு அவன் சொல்லிட்டான். सिमसोन ने बताया मेरा जो पराक्रम है वो मेरे बाल में है. என்ன நடந்தது? क्या हुआ? அவன் கர்த்தரோடு தன்னை விட்டு விலகினதே அவனுக்கு தெரியாது. आमीन. यहोवा का आत्मा अभी सिमसोन से दूर हो गया लेकिन वो नहीं समझ पाया. நியாயாதிபதியின் புத்தகம் 16:20 வாசிக்கிறோம். न्यायो 16:20 में அப்பொழுது அவன் சிம்சோனை பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றார். அப்போது நித்திரை விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போது போல உதறி போட்டு வெளியே போனான். तब उसने कहा ये सिमसोन पेलिस्ती तेरे हाथ में है. तब वह झोंककर सोचने लगा मैं पहले के समान बाहर जाकर छड़कूंगा. वो तो न जानता था कि यहोवा उसके पास से चला गया है. அவன் பிடிபட்டு கண்கள் பிடுங்கப்படுகிறது. अभी पेलिस्ती उनको पकड़ के उसके आंखें फोड़ डाली, கண்ணை பிடுங்கிட்டாங்க. उनका आंख को छीन लिया. மாவு அரைக்கிற எந்திரத்துல பெரிய எந்திரத்துல கட்டி போட்டாங்க. हमें एक बड़ा पीतल की बेड़िया से जकड़ दिया. हालेलुया. चक्की आटा पीसने वाला चक्की. हालेलुया. और वह बंदगृह में चक्की पीसने लगा. அதாவது அடிமைகளை அன்றைக்கு கட்டி போட்டு பெரிய எந்திரம் மாவு அதில் கட்டி போட்டு மாவு அரைக்கிறதுக்கு அவனை வைப்பாங்க. ऐसे एक बड़ा चक्की में वहाँ आटा पीसने के लिए रख दिया. இன்றைக்கும் அந்த சிம்சோனின் எந்திரம் சொல்லிட்டு இருக்குது. आज भी वो चक्की का नाम सिमसोन का चक्की करके रखा. हालेलुया. हालेलुया. பெரிய எந்திரம், उतना बड़ा चक्की, அதுல கட்டி போட்டு மாவு அரைக்கிறது. उसी में बंदगृह में होकर चक्की அவனை पीसने வேடிக்கை காமிச்சாங்க. उसका ऐसे तमाशा बनाया. எக்ஸிபிஷன் ஷோ நடத்தினாங்க அவனை வச்சு. वो सिमसोन के द्वारा बड़ा तमाशा बनाया, வேடிக்கை. मेला दिखाया. எப்படி இந்த குரங்க வேடிக்கை காமிப்பாங்க, जैसे बंदर को रख के ये दिखाएंगे वैसे தமாசா दिखाता है, टट्टा उड़ाता है. அப்படி கண் பிடுங்கப்பட்டவன் மகாபலசாலியை வேடிக்கை காமிச்சாங்க. कितने बड़े पराक्रमी सिमसोन अभी ठट्टा उड़ाने लगे, வேடிக்கைக்கு உள்ளானான். वो तमाशा बन गई. கவனிங்க. ஆனாலும் மீண்டும் ஆண்டவரை நோக்கி பார்த்து மீண்டும் பலன் வந்தது அவனுக்கு. फिर भी दोबारा परमेश्वर को और ताकर वो सामर्थ को पाया, वो पराक्रम கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு यहोवा के और प्रार्थना किया. இந்த ரெண்டு கண்களுக்கு திருவியாக பெலிஸ்தர் கையில மீண்டும் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் என பலப்படுத்துன்னு கேட்டான். यहोवा और एक बार मुझको वो पराक्रम को दे करके प्रार्थना किया. அந்த நம்ம கெட்டி போட்ட அந்த 3000 பேர் இருந்த அந்த கூடாரத்துல அந்த ரெண்டு பில்லரையும் அசைச்சான். அந்த கூடாரமே சரிந்து விழுந்து 3000 பேரை செத்து விட்டான். जिस डेरे पर वो सिमसोन को बांध के रखा था दोनों हाथ को, वो वहाँ 3000 लोग थे. वो 3000 लोग के साथ दोनों खंभा पकड़ के ऐसे एक साथ पेलिस्तों को हरा दिया. அவன் உயிரோடு இருந்த நாட்கள்ல जो जीते जी वो जो किया उससे बढ़ के பெலிஸ்தியரை கொண்டதை பார்க்க இது பெரிய பலனாச்சு. जीते जी जो पेलिस्तियों को मारा उससे बढ़कर अभी वो पेलिस्तियों के साथ वो भी मर गया उतने 1000 लोग को. சிம்சோனுடைய மயிர் திரும்ப துளிர்த்தது. वो जो प्रार्थना किया तभी जो उनके बाल को काटा था वो बाल वापस आया. நியாயாதிபதிகள் 16:22 வாசிக்கிற தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. हमें न्यायों को पुस्तक 16 अध्याय
22वां वचन में लिखा है, उसके सिर के बाल मुंड जाने के बाद फिर बढ़ने लगे। அங்கே வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் 13:5 வாசிக்கிறோம், பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக ரட்சிக்க தொடங்குவான். आमेन। न्यायियों 13 अध्याय 5 में लिखा है, क्योंकि तो 13:5 हाँ, उसके सिर पर छुराना फिरे, क्योंकि वह जन्म ही से परमेश्वर का नाजी रखेगा और इसराइलियों को फिलिस्तियों के हाथ से छुड़ाने में वही हाथ लगाएगा। शुरुआत करेगा, स्टार्ट பண்ணுவான்னு சொல்லுது. हमें वही शुरुआत करेगा। ஸ்டார்ட் பண்ணவனை அந்த பெலிஸ்தியரை அழிக்கிறதற்கு ஸ்டார்ட் தொடங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. आमीन। फिलिस्तियों के हाथ से छुड़ाने में वही हाथ लगाएगा। ஆமாம். அந்த வசனத்தை இங்கிலீஷில் எப்படி வாசிப்போம் நம்ம? ஜட்ஜ் 13 verse 5. அல்லேலூயா. 13 verse 5. ஒரு நிமிஷம் அங்கே shall begin. Nurse to God from the womb, and we shall begin to deliver Israel out of the hand of the Philistine. Begin, அதாவது தொடங்குவான். शुरू वही करेगा फिलिस्तियों को। Beginning, begin. फिलिस्तियों को मारने वाला सबसे बड़ा कौन है? पहले सिमसोन। அதாவது அந்த பெலிஸ்தியரை நியாயம் செய்யறதுக்கு தொடங்குவான். இவன் தொடங்கினவன் அந்த பெலிஸ்தியரை கடைசியில் முடிக்கணும். அந்த இதை அதை முடிச்சான். जो फिलिस्तियों को हारने के लिए शुरू किया, हाथ लगाया, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு परमेश्वर का वो युक्ति को पूरा करने के लिए மீண்டும் அவன் மயிர்கள் என்ன செய்தது? முளைக்க தொடங்கிட்டு वापस उसका सिमसोन का बाल बढ़ने लगा। முடிக்கிறதற்கு वो पूरा भी किया वो काम। அதனால தான் எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த சிம்சோனுடைய பெயர் விசுவாச பட்டியலில் இருக்கிறது. इसलिए इब्रानी 11 अध्याय में वो सिमसोन का नाम भी आ गया। எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தில் அங்கே வாசிக்க முடியுது, சிம்சோன்ங்க பெயர் இருக்கிறது. आमेन। इब्रानी 11 अध्याय में 35 वचन में वो सिमसोन का नाम आया, ஆனால் சாலமோனுடைய பெயர் இல்லை. लेकिन सुलेमान का नाम नहीं है। பெரிய ஞானி, தாவீதுடைய குமாரன், दाऊद का पुत्र है, बड़ा बुद्धिमान है, நீதிமொழிகளை எழுதினவர், नीति वचन को लिखा है। அவனை போல பெரிய ஞானவான் யாரும் இல்லை. उसी के अलावा कोई बुद्धिमान नहीं था। அவருடைய பெயர் இல்லை. वो ज्ञानी का नाम नहीं। சிம்சோனுடைய பெயர் கூட வந்துட்டு. सिमसोन का नाम आ गया। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या? சாலமோனுக்கு ட்வைஸ் 2 தடவை அவனுக்கு தரிசனத்திலே அவனை கண்டித்து உணர்த்தியும் அவன் அசட்டை செய்து விட்டான். ये सुलेमान के लिए 2 बार दर्शन से प्रभु बातें किया, उसको डांटा, लेकिन वो उस पर सावधान नहीं रहा। 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்க முடியுது. पहला राजा हो 11 अध्याय में 9वां वचन அங்கே வாசிக்க முடியுது. ட்வைஸ் 2 தடவை அவனை தரிசனத்தில் உணர்த்தி அவன் கேட்கல என்று 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். आमीन। 1 ராஜாக்கள் 11:9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பிட்டான். तब यहोवा ने सुलेमान पर क्रोध किया, क्योंकि उसका मन इस्राएल के परमेश्वर यहोवा से फिर गया था, जिसने 2 बार उसको दर्शन दिया था। இங்கே பாருங்க, இவன் கர்த்தரை விட்டு தேவன் சொல்லியும் இருதயத்தை திருப்பிட்டான். आमीन। यहोवा इससे बात करने के बाद भी अपने मन को फिरा दिया। ஆனால் சிம்சோன் மீண்டும் கர்த்தரிடத்தில் திரும்பிட்டான். परंतु सिमसोन वापस यहोवा की ओर फिरा। அவன் வழிகளையும் அவனுடைய செய்கையும் தேவனிடத்தில் திருப்பினான். इस सिमसोन अपने मार्ग की चिंता और अपने काम दोनों को यहोवा के ओर डाला। காத்திருந்தான். वो पाठ छोता था। தொடங்கினதை முடிக்கிறதற்காக, जो हाथ लगाया, जो शुरू किया, वो अंत करने தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தாயின் கர்ப்பத்திலிருந்து அவன் தொடங்கினது அதை முடித்தான். परमेश्वर का उस उद्देश्य को पूरा करने के लिए जो माँ के गर्भ से ही उस पर हुआ था, वो पूरा करने के लिए शुरू किया, अंत भी किया.
அப்போ தொடங்கின இங்கே பாரு ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வேலைக்காக ஒரு திட்டத்தோடு தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார். वैसे एक एक जन को परमेश्वर अपने काम करने के लिए वो एक एक काम के लिए चुन कर रखा है. हर प्रकार के कामों के लिए, नाना प्रकार के कामों के लिए परमेश्वर कलीसिया में चुन के रखा है. आमेन, हालेलुया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. அப்போ அந்த அவரிடத்திலே காத்திருக்கும் போது அவர் அந்த நீதி சரி கட்டுவார். आमेन. वैसे जो यहोवा के लिए पाठ होते रहता तब यहोवा भी उनके लिए बदला देता. அவர் கிருபை செய்ய விரும்புகிற தேவன். वो करुणा करने के लिए प्रीति रखता. ஆண்டவருடைய அப்போ அவரிடத்துல காத்திருக்க வேண்டும். आमेन. इसलिए यहोवा पर पाठ होते रहना. அந்த பொருத்தனையே அவன் செய்த அந்த நஸ்ரே விரத அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவன் காத்திருக்கணும். आमेन. वो अपने न्याय रखे. காத்து கொள்ள வேண்டும். आमेन. वो अपने समर्पित जो मन्नत किया वो मन्नत जब तक पूरा ना होता तब तक वो पाठ होते रहना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. அப்போ அந்த இதை நிறைவேற்றுவதற்கு அதை காத்திருக்கணும். आमेन. पूरा होने के लिए पाठ छोड़ना. ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும். आमेन. उद्धार पाने के लिए यहोवा पर पाठ छोड़ना. அவரிடத்துல ஒப்புவித்து காத்திருக்க வேண்டும். उस पर सौंपना है फिर उसी के लिए पाठ छोड़ना. அதான் ரொம்ப முக்கியம். அவரிடத்துல ஒப்புவித்து காத்திருக்க வேண்டும். आमेन. अपने कामों को यहोवा पर सौंप के यहोवा के लिए पाठ छोड़ना. கத்திருக்கண்டு காத்திருக்க வேண்டும். यहोवा के लिए पाठ அந்த छोड़ना. ரட்சிப்பு வர காத்திருக்க வேண்டும். वो उद्धार पाने के लिए. அப்படி காத்திருக்கும் போது वैसे हम पाठ छोड़ते रहेगा तो அந்த நீதியை சரி கட்டுவார். वो बदला देगा. எனக்கு பலம் இருக்குது, मेरा बल है, எனக்கு ஞானம் இருக்கிறது, मुझे बुद्धि है, எனக்கு கிருபை இருக்கிறது. मुझे अनुग्रह है. அப்படி செய்தா ऐसे करेगा तो சிம்சோன் அப்படிதான் செஞ்சிட்டான். सिमसन वैसे ही किया. எனக்கு பலம் இருக்கிறது, பராக்கிரமசாலி. मुझे बल है, मैं पराक्रमी है. அந்த வேலையை செய்கிற வரைக்கும் அவரிடத்துல அந்த பொருத்தனை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அதை காத்திருக்கணும். आमेन. जो हम पर रखा है वो पूरा होने तक पाठ होते रखना. அல்லேலூயா. हालेलुया. என்னுடைய ஊழியத்துக்கு அழைச்சாரு. फादर को सेवा में बुलाया. நான் 15 வருஷம் தமிழ்நாட்டுக்கு சொந்த ஊருக்கோ சொந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி நான் தீர்மானம். ऐसे मैंने मन्नत माना था अपने जन्माई हुई वो गांव वो प्रदेश को मैं 15 साल नहीं जाऊंगा. போகல. मैं नहीं गया. அதே மாதிரி ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பாம ஒருபோது நான் அங்கங்கே சுத்த மாட்டேன், வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் அப்படி சொல்லி நான் தீர்மானம் எடுத்துருந்தேன். वैसे एक और मन्नत माना था जब तक प्रभु के लिए एक कलीसिया न बना तब तक मैं इधर उधर नहीं घूमूंगा और बाहर गाँव भी नहीं जाऊंगा. ஏன்னு சொல்ல கத்தருக்கண்டு அந்த வேலையை செய்யறதுக்கு நான் கவனமாக காத்திருக்கிறேன். क्योंकि प्रभु मुझ पर रखा था वो कामों को पूरा करने के लिए मैं पाठ छोड़ना आवश्यक था. 1999 இருந்து வெளிநாட்டுக்கு அழைச்சார்கள். 1999 से लेकर मुझे बाहर गाँव के लिए बुलाया. 1998 வெளிநாட்டுக்கு படிக்க அழைத்தார்கள். 1998 में बाहर गाँव में पढ़ाई करने के लिए बुलाया. பைபிள் காலேஜ் அங்கே படிக்கிறதுக்கு. वहाँ बाइबल कॉलेज पढ़ने के लिए. அப்புறம் 99 குவைத்துக்கு அழைச்சாங்க ஊழியத்துக்கு. और 1999 में सेवा करने के लिए कुवैत में बुलाया. 2004 அமெரிக்காவுக்கு அழைச்சாங்க. और 2004 में अमेरिका देश में बुलाया. அப்புறம் பல இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு அழைச்சிருக்கலாம். वैसे कई बाहर गाँवों में मुझे सेवकाई के लिए बुलाया. இந்தியாவிலும் பல பகுதிகளுக்கு அழைச்சாங்க. इस इंडिया में भी कई जगह पर बुलाया. பல ஸ்தாபனங்கள் அழைச்சாங்க. कई स्थापन में बुलाया. ஆனால் நான் காத்திருக்கிறேன். लेकिन मैं यहोवा के लिए पाठ छोड़ता. கத்தர்க்கண்டு காத்திருந்தேன். यहोवा के लिए पाठ छोड़ता. அந்த வேலையை செய்து முடிக்கணும். क्योंकि जो मुझ पर रखा वो काम को मैं पूरा करना. அல்லேலூயா. हालेलुया. அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு அவர் செய்த வேலை காத்திருக்கணும். जो मन्नत है वो मन्नत पूरा करने के लिए वो यहोवा के द्वारा वो काम पूरा होने के लिए पाठ छोड़ते रखना. அதை நிறைவேற்றணும், அதற்காக காத்திருக்கணும். आमेन. वो पूरा होने के लिए पाठ छोड़ते रखना. அது ரொம்ப முக்கியம். वो बहुत मुख्य है. அல்லேலூயா. हालेलुया. அந்த வேலையை நிறைவேற்ற வேண்டும். आमेन. वो काम पूरा होना. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். हम पाठ छोड़ते रखना. எனக்கு டேலண்ட் இருக்குது, मुझे अच्छा टैलेंट है. தான் திறமை உள்ளவன் தான்,
दान तो प्रभावशाली था। அல்லேலூயா. हालेलुया। ஆனா परंतु காத்திருக்கணும். बाट छोड़ते रहना। தான் காத்திருந்தால் ஜட்ஜ் அவன் நீதியை சரிகட்டவனாக இருப்பான். दान उतार पाने के लिए बाट छोड़ते रहेगा तो यहोवा उनके लिए சவுலுடைய बदला ராஜ்யம், देगा। இஸ்ரவேலின் ராஜா சவுல் ராஜா, முதல் ராஜா, அவன் ராஜ்யபாரத்தை கவிழ்த்து அருமையாக உட்கார்ந்து இருந்திருக்கலாம் தாவீது ராஜா. और जो தாவீது ராஜாவா இருக்கலாம். इसराइल का पहले राजा साउल उनका राज्य को हटा के वो दाऊद अच्छे से जाके बैठ सकता था उसी जगह पर, செய்திருக்கலாம். कर सकता था, இல்ல, नहीं किया। அந்த நீதி சரிகட்டற கையில கொடு. हमें जो बदला देता है उस यहोवा पर सौंप के पार छोड़ता था। ஜனங்கள் சொல்கிறார்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். दूसरा सामुएल 5वां अध्याय में पहला और दूसरा वचन। அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்புக்கு எலும்பு உம்முடைய வம்சமானவர்கள். तब इसराइल के सब गोत्र दाऊद के पास एब्रोन में आकर कहने लगे, सुन हम लोग और तू एक ही हाथ मान से। சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும்போதே फिर இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேத்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். फिर भूतकाल में जब साउल हमारा राजा था तब भी इसराइल का अगुवा तू ही था, और यहोवा ने तुझसे कहा, मेरी प्रजा इसराइल का चरवाहा और इसराइल का प्रधान तू ही होगा। இங்கே ராஜாவாக சவுல் இருக்கும் போதே ஜனத்தை நடத்துவதற்கு அந்த பரிசுத்தாவியானவர் அவன் மேல் அமர்ந்தார். ஜனத்தை நடத்துவதற்கு அந்த கிருபை இருந்தது. அதை ஜனங்கள் கண்டிருக்கிறார்கள். जब राजा साउल था राज्य में, लेकिन दाऊद के अंदर भी उन लोगों का अगुवा करने के लिए, राजा होने के लिए वो अभिषेक, उनका वो अनुग्रह था, ये विषय को लोग भी जानता था। அல்லேலூயா. हालेलुया। கோலியாத்தை வீழ்த்தவுடனே ஜனங்கள் கூடினார்கள். சவுல் கொண்டதோ 1000, தாவீது கொண்டதோ 10000 என்று கூடினார்கள். जब दाऊद ने गोलियत को हराया तभी लोग इकट्ठे होकर कहने लगे, साउल ने मारा 1000, दाऊद ने मारा लाखों। பாடினார்கள் அவனை தூக்கி உயர்த்தி. वैसे वो दाऊद को उठा के गीत गाया, तारीफ किया। யோனத்தான் அவருடைய குமாரன் சால்வையே கொண்டு போட்டான். राजा साउल का पुत्र है योनातान अपने छातर निकाल के वो दाऊद को दिया। இப்ப நான் மக்களின் பக்கம் என்று ராஜரிகத்தை கவிழ்த்து விடுவார்கள். लेकिन आजकल ऐसे होगा तो क्या करेंगे, लोग तो मेरे पास से करके राज्य को हरा देगा, राजगद्दी के अपने पास ले लेगा, मैं कुर्सी को पकड़ लेगा, राजदंड हमारे हाथ में आ जाएगा. आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। அவங்க கவனிக்க வேண்டும். ஆனால் சவுல் அவனை கொல்வதற்கு பிச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். आमीन। ये साउल वो दाऊद को मारने के लिए उसके पीछे पड़ा था। அப்ப நீதியை சரிகற்றவருடைய கையில் அவருக்கு காத்து அவன் தீர்மானத்தை அவரிடத்திலே காத்திருக்கிறான். लेकिन दाऊद उन पर प्रभु रखा हुआ युक्ति पूरा करने के लिए वो बदला देने वाला यहोवा पर सौंप के पाठ छोड़ता था। ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே அவன் காத்திருக்கிறான். वो अपने उद्धारकर्ता पर पाठ छोड़ता था। ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே காத்திருக்க வேண்டும். நம்முடைய செய்கையும் வழியை ஒப்புவித்து. आमीन। इसलिए हम भी मार्ग की चिंता और कामों को उस उद्धारकर्ता पर सौंप के उनके लिए पाठ छोड़ना। Commit your work and way. आमीन। तुम्हारा काम और चाल चलन को सौंपो, நீ ஒப்புக்கொடு. सौंपो। அல்லேலூயா. हालेलुया। அவரிடத்தில் ஒப்புவி. उस पर सौंप, அவர் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். वो सब कुछ सफल करेगा। அப்போ ஒப்புவிக்க அவரிடத்தில் காத்திருக்க வேண்டும், ஒப்புவிக்க வேண்டும். आमीन। इसलिए उन पर सौंपना है, उनके लिए पाठ छोड़ना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்பட. प्रभु के नाम की महिमा हो। அப்ப எவ்வளவு பெரிய சத்துருவாக எழுந்து வந்தாலும் அந்த குதிரையெல்லாம் மல்லாக விழுந்துரும். आमीन। इसलिए कितने बड़े घोड़े में सवार कर कर आएंगे, लेकिन वैसे मुंह बल गिरी शत्रु। நீ அந்த குதிரையின் காலை கடிக்கிறக்கூடிய ஒரு வல்லமை நிச்சயமா நீ காத்திருக்கிறவனுக்கு உண்டு. आमीन। सचमुच जो कोई यहोवा के लिए पाठ होता है, उनका वैसे जो मुंह बल गिरता, वो घोड़े को पैर को काटने का सामर्थ्य मिलता। அல்லேலூயா. हालेलुया। அவன் வேகமா வந்தாலும் அவன் குதிங்கால குதிரைக்கு எதில் பலம் இருக்குது? குதிங்காலில்.
और घोड़े के बल किसमें है? एड़ी पर है। இல்லையா? அதை கடிச்சிட்டுனா தப்புன்னு மல்லாக்க விழுந்தோம். उसका ऐसे काटने से क्या होता? मुंह बल गिरता। அல்லேலூயா. हालेलुया। ஓடு ஓடு ஜெனிசன், எவ்வளவு வேகமா ஓடினாலும் ஓடு. जेनिसन कितना भागना, भागो भागो भागो, ஓடு. दौड़ो। மல்லாக்க விழுந்து கடுக்குங்க. அந்த அந்த குதிங்கால கடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருப்போம். आमेन। एक दिन मुंह बल गिरेगा, அந்த குதிங்கால काटने के लिए तेरे एड़ी को காத்திருக்கு. फाड़ चोते रहना। சவுல் கனைத்து கொண்டு குதிரைகளை போறான் கிறிஸ்தவரை துன்பப்பட்டது. साउल ऐसे घोड़े में सवार किया है मेसिया के लोग को सताने के लिए। காத்திருந்தது திருச்சபை. मंडली पाठ होता था। அல்லேலூயா. हाले। விழுந்தாமல்லாக்க பாருங்க. साउल गिरा, मुंह बल गिरा, விழுந்து போவான். मुंह बल गिरा। சபை காத்தே இருக்கணும். मंडली पाठ होते रहेगा। அவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் वो कितने बड़ी पराक्रमी की ना हो, मुंह बल गिरेगा। காத்திருக்கிறவன் குதிகால கடிச்சிரும், அவன் தீண்டிரும். जो कोई அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. हमें जो कोई यहोवा के लिए पाठ होते रहता, वो उसका अंदर उतने बड़े पराक्रम के सामर्थ्य मिलता। वो जो मुंह बल गिरेगा उनको एड़ी को அப்ப அவங்க முதல் ஊழியத்துல முடிவிருந்த நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். आमेन। इसलिए सेवकाई में जो कोई अंत तक बना रहता वही उद्धार पाएगा। முடிவிருந்த நிலைத்திருக்கிறாயா? अंत तक बने रहेगा। இன்னைக்கு விசுவாசத்துல துவக்கிறான் முடிக்கணும். आजकल विश्वास में शुरू होता लेकिन अंत नहीं होता। விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், கடைசி यदि वो வரைக்கும் विश्वासी या सेवक, அந்த தேவன் தந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கணும். आमेन, अंत तक जो प्रभु हम पर रखा वो युक्ति हो उद्देश्य को पूरा करना। அதற்கு அடக்கமாக காத்திருக்கணும். इसलिए हम दीनता से पाठ छोड़ना। அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யார்? आमेन। वैसे जो पाठ छोड़ते रहता वो लोग कहेंगे मेरे परमेश्वर को तुल्य कौन है इस जगत में। அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் அல்ல. हमें इस परमेश्वर के समान और कोई कहाँ Who है? is like God? அப்படிப்பட்ட தேவனை போன்றவர் யார் இல்ல. इस परमेश्वर के समान और कोई कहाँ है? நீ தேவ சமூகத்திலே நீ திருப்பப்பட்டு அவரிடத்திலே உன் வழியையும் உன்னுடைய செய்கையும் திரும்பி அவரிடத்திலே காத்திருக்கும் போது, इसलिए जो लौट आए है तो अपनी चिंता, मार्ग की चिंता और कामों को उस पर सौंप के வருகை பரிந்தும் அப்படி நீ காத்திருக்கணும். उनके आगमन तक तो ऐसे पाठ होते रहो। அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். वो करुणा से प्रीति रखता है। என்னைக்கு கோபம் ஐயார். वो सर्वदा के लिए क्रोध नहीं करता। அல்லேலூயா. हालेलुया। எல்லா சத்துருவும் கீழே விழுந்து போவான் மல்லாக்க. सारे शत्रु तुम्हारे सामने मुंह बल गिरेंगे, மண்ணை கவுறக்கு வச்சிருவார் ஆண்டவர். मिट्टी छाटेंगे। அப்படிதான் மீகா 7ல சொல்ற மண்ணை கவுவார்கள். हमें मिट्टी को छाटेंगे। வேதம் அப்படிதான் சொல்லுது. மண் 17 பாம்பை போல் மண்ணை நக்குவார்கள் என்று சொல்லப்பட்டது. सर्प के समान मिट्टी छाटेंगे பூமியில உருவனை போல தங்கள் மறைவிடங்களில் நடுநடுங்கி புறப்படுவார் என்று और சொல்லப்பட்டது. भूमि पर रंगने वाले जंतुओं की भांति अपने बिलों से कांपती हुई निकलेंगी। ஜனங்கள் 16 சொல்லுது, புறஜாதிகள் அந்த பராக்கிரமத்தை பார்த்து வெட்கப்பட்டுருவாங்க. हमें परमेश्वर यहोवा के पास तरतराते हुए आएंगे, வாயில கை வச்சுப்பாங்க, अपने मुंह पर हाथ காது रखेंगे, செவிடா போவோம். उनका कान बहिरे हो जाएंगे। அப்படிப்பட்ட தேவன். ऐसे परमेश्वर। அல்லேலூயா. हालेलुया। Who is like God? तेरे समान ऐसा परमेश्वर कहाँ தேவனை है? போன்றவர் யார்? तेरे समान ऐसा परमेश्वर தேவனை कहाँ है? போன்றவர் யார்? तेरे समान ऐसे परमेश्वर कहाँ है? அதனால நீங்க அந்த நீதியை சரி கட்டுறவர் அவர்தான். அவருடைய கைக்குல பாதத்துல எப்போதும் நாம் காத்திருக்கணும், அந்த ரட்சிப்புக்கு காத்திருக்கணும். इसलिए बदला देने वाला वही है। इसलिए हम उनके पाँव तले पर सर्वदा उस उद्धारकर्ता के ओर पाठ होते रहेंगे उद्धार पाने के लिए। ஆண்டு அப்படித்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. शास्त्र हमको इसी की सिखाता है। நமக்கு கவனிக்க வேண்டும். பொருத்தனை செய்தா தேவனுடைய தீர்மானம் எடுத்தா அதுக்குள்ள இருக்கணும். यदि निर्णय लेगा तो, मन्नत मानेगा तो उस पर रहना, அது அதுக்குள்ளே தான் இருக்கணும். उसी पर ही रहना।
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा हो। இப்படி வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை பார்க்க முடியும். वैसे शास्त्र में कितने संभव को देख। யாக்கோபு பொருத்தனை பண்ணான், याकूब मन्नत माना, அதை நிறைவேற்றாம வேற வழியில போயிட்டான். वो पूरा नहीं किया दूसरी जगह पर चला गया। இப்படி வேதத்துல எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. ऐसे बहुत सारा संभव है। அல்லேலூயா. हालेलुया। அங்கே வாசிக்கலாம் பிரசங்கி புத்தகம் 5ஆம் அதிகாரம், सबोपदेशक 5वां अध्याय வாசிக்கலாம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். 4 और 5। நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. நீ மூடரில் பிரியப்படுறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். सबोपदेशक की पुस्तक 5वां अध्याय में 4 और 5। जब तू परमेश्वर के लिए मन्नत माने तब उसके पूरा करने में विलंब न करना, क्योंकि वह मूर्खों से प्रसन्न नहीं होता। जो मन्नत तूने मानी हो उसे पूरी करना। நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். मन्नत मानकर पूरी न करने से मन्नत का न मानना ही अच्छा है। லேவியர் 27:2 வாசிக்கிறோம். लवी व्यवस्था 27:2 27 अध्याय 2 दूसरा वचन। நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். इस्राएलियों से ये कहे कि जब कोई विशेष संकल्प माने तो संकल्प किए हुए प्राणी तेरे टकराने के अनुसार यहोवा के होंगे। கர்த்தருக்குரியவர்கள். ओ यहोवा के होंगे। சிம்சோன் யார்? கர்த்தருக்குரியவர். सिमसोन किसका है? यहोवा का। அவருடைய திட்டத்திற்காக வைக்கப்பட்டவர். यहोवा का उद्देश्य के लिए रखा गया। நீங்கள் யார்? तुम सब कौन है? ஜெனிசன் யார்? जेनिसन कौन है? किसका? ஐசக் யார்? ऐसा कौन है? டேவிட் யார்? डेविड। லூதியா யார்? लूदिया। ரெடிமர் யார்? रेडीमेर कौन है? இங்க கவனிங்க, கர்த்தருக்கு உரியவர்கள். आमीन। यहोवा का है। அல்லேலூயா. हालेलुया। I am belongs to God. I belongs to Jesus. आमीन। அல்லேலூயா. हालेलुया। இங்க நான் கர்த்தருக்குரியவன். मैं यहोवा का हूँ। கர்த்தருக்குரியவன். आमीन। मैं यहोवा का हूँ। முற்றிலுமாக கர்த்தருக்குரியவன் அவருக்கே காத்திருக்கணும். आमीन। जो कोई यहोवा का है वो पूरी रीति से उस उद्धारकर्ता के लिए पाठ छोड़ना। சிம்சோன் அதை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கணும், மறந்துட்டான். आमीन। सिमसोन ये विषय को हमेशा वो सोचना चाहिए था, भूल गया। அல்லேலூயா. हालेलुया। I belongs to God. आमीन। मैं यहोवा का हूँ। I belongs to Israel. मैं इजराइलियों அவன் के लिए। சொல்லியிருக்கணும். அப்போ அவன் பெலிஸ்தியரோட தொடர்பு இருக்காது, वैसे वो सर्वदा अंगीकार करना சம்பந்தம் चाहिए। கலந்திருக்க வேண்டாம். आमीन। तभी वो कतनाहीन அதை நிறைவேற்றுவதற்காகவே ரட்சிப்பு வர காத்திருப்பான். आमीन। तभी वो ऐसे कतनाहीन स्त्री से विवाह नहीं करता था, वो उद्धारकर्ता के और पाठ छोड़ते रहता था। அந்த ரட்சிப்பு வரையே காத்திருந்திருப்பான். आमीन। वो उद्धार पाने के लिए அதை நிறைவேற்றி முடிக்கணுங்கிறதுல என்ன இருக்கும்? वो काम को पूरा करना ही वैसे ही विचार I है। belongs to Israel. I belongs to Jesus. அதாவது நான் அவருக்குரியது என்று சொல்லுவான். मैं यहोवा का हूँ, मैं इजराइलियों का हूँ, वैसे ही अंगीकार करना நீ चाहिए। கர்த்தருக்குரியவன். तू भी यहोवा का। அல்லேலூயா. हालेलुया। இந்த சரீரம் யாருக்குரியது? अपना ये शरीर किसका? கர்த்தருக்கே உரியது. यहोवा का है। அதான் அங்கே வாசிக்கிறோம். அங்கே 1 கொரிந்தியருக்கு எழுத நிருபத்தில் வாசிக்கிறோம். पहला कुरिन्थियो 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கலாம். पहला कुरिन्थियो 6वां अध्याय में 19 वचन। உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறியீர்களா? क्या तुम नहीं जानते कि तुम्हारी देह पवित्र आत्मा का मंदिर है जो तुम्हें बसा हुआ है और तुम्हें परमेश्वर की ओर से मिला है और तुम अपने नहीं है। அல்லேலூயா. हालेलुया। இந்த சரீரம் யாருக்குரியது? अपना ये शरीर किसका है? பரிசுத்தாவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. ये पवित्र आत्मा का मंदिर है। அவர் தங்கி இருக்கிற ஆலயம். वो रहने वाला मंदिर அப்ப है। இது உங்களுக்குரியது அல்ல. आमीन। तुम अपने नहीं हो। உன் சொந்தமா சுயமாக செய்யறதுக்கு तो अपनी इच्छा से कुछ नहीं कर सकता। அதான் வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கிறோம். पहला कुरिन्थियो 6वां अध्याय 20 वचन। கிரயத்துக் கொள்ளப்பட்ட ஆவியால் தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தால் உங்கள் ஆவியால் தேவனை மகிமைப்படுத்துங்க. क्योंकि दाम देकर मोल लिए हुए हो, इसलिए अपनी देह के द्वारा परमेश्वर की महिमा करो।
ஐ பிலாங்ஸ் டு காட். அதாவது நீ தேவனுக்குடையவன், தேவனுக்குரியவன். तो यहोवा का है. அப்ப உன்னை கரையத்து விளையேறப்பட்ட ரத்தத்தினாலே ஒரு வேலையை செய்யறதுக்கு வாங்கிட்டார். आमें तुझको ऐसे प्रभु दाम देकर मोल ले लिया अपने बहुमूल्य लहू देकर. ரட்சிப்பு வர காத்திருக்க வேண்டும். आमें इसलिए उतार पाने के लिए पाठ छोड़ना. நீ அப்போ கர்த்தருக்குரியவன். तो यहोवा का है. உனக்கு ஒரு மதிப்பின்படி மதிப்பு வச்சிருக்கிறார். तेरे लिए एक मदीपू, அதாவது வேல்யூ வேல்யூ Value. கிம்தி ரக்காக आमें कीमती. இந்த வேலையை செய்யறதுக்கு அதாவது பெலிஸ்தீரை முறியடிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு அனாயிண்டிங் வச்சிருக்கிறார், ஒரு கிம்தி. Amen. அதுக்குரியவனாக இருப்பாய் நீ. सिमसोन के हाथों से फिलिस्तियों को हारने के लिए उनका ऐसे एक अनाइटिंग को रखा था, वैसे तुम्हारे लिए भी है. அதாவது அதான் நீ அந்த வசனத்தை படிக்க லேவியர் 27:2 வாசிக்க உங்களுக்கு புரியும். लवी व्यवस्था 27वां अध्याय 2 वचन. நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதொருவன் ஒரு விசேஷத்தை பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணினப்பட்டவன் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். इस्राएलियों से ये कहा कि जब कोई विशेष संकल्प ரொம்ப माने, முக்கியமான வசனம். உனக்கு ஒரு மதிப்பீடு வச்சிருக்கா, நீ மதிப்பின்படி கர்த்தருக்குரியவன். ஒரு வேல்யூ வச்சிருக்கிறாருங்க உனக்காக. आमें. வா படிங்க. इस्राएलियों से ये कहा कि जब कोई विशेष संकल्प माने तो संकल्प किए हुए प्राणी तेरे ठहराने के अनुसार यहोवा की होंगी. Speak to the children of Israel and say to them, when a man consecrates by vow certain persons to the Lord according to your valuation. Hallelujah. உனக்கு ஒரு வேல்யூவேஷன் வச்சிருக்கிறார், மதிப்பீடு. आमें. तेरे ठहराने के अनुसार. According to your valuation, the Lord according to the valuation. Hallelujah. Hallelujah. உனக்கு ஒரு மதிப்பீடு ஏக்கு கிம்தி ரக்காக. அதாவது உன்னுடைய ஓவ்னா என்ன? VOW. அதாவது உன்னுடைய ஒரு பிரதிக்கன உடன்படிக்கைக்கு இந்த சரீரம் அவருடையது. आमें. ऐसे एक वाचा है, तुम्हारे शरीर उसका है. அப்படிதானே? அதுக்கு ஒரு மதிப்பீடு, உனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதிப்பீடு வச்சிருக்கிறார். एक एक के लिए एक एक गिनती. இயேசுவின் ரத்தத்தினால நீ விளையேறப்பட்ட வாங்கிட்டார். आमें. यीशु अपने लहू से तुझे मोल लिया. உனக்கு ஒரு மதிப்பீடு இருக்கிறது, நீ அவருடைய ஆலயம். आमें. तू उनका मंदिर है, நீ அவருக்குரியவன். तू उनका है. நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. तो अभी ये संसार का नहीं. இப்போ உனக்கு ஒரு மதிப்பீடு வச்சிருக்கார், வேல்யூவேஷன் வச்சிருக்கிறார். तेरे लिए भी एक वैल्यू है, ஒரு வேலையை செய்யறதற்கு एक काम करने की உன்னை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார். तुझे चुन कर रखा है. அப்ப அவர் ஒரு மதிப்பீடு கேட்ட வேலையை செய்யறதுக்கு தான் அனாயிண்டிங், அபிஷேகம். आमें. वो काम को तू पूरा करने के लिए तुझे वो अभिषेक. சிம்சோனுக்கு பெலிஸ்தியரை ரட்சிக்க இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்காக ஒரு அனாயிண்டிங். सिमसन का ऐसे एक अभिषेक था, वो फिलिस्तियों को अपने वश में रखना. ஹல்லேலூயா. हालेलुया. நியாயம் விசாரிக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு அனாயிண்டிங் சிம்சோனுக்கு கொடுத்திருந்தார். इस्राएलियों के बीच में न्याय करने के लिए மகா பராக்கிரமம். वो पराक्रमी है. அவனுக்கு ஒரு வேல்யூவேஷன் போட்டு வச்சிருந்தார். ऐसे उनका गिनती. அந்த வேல்யூவேஷனை நீ தீட்டுப்படுத்திடக்கூடாது, அந்த மதிப்பீடை இழந்துடக்கூடாது, அனாயிண்டிங் இழந்துடக்கூடாது. जो तुम्हारे ऊपर रखा है वो अभिषेक को तो अपवित्र नहीं करना. நீ அந்த ரட்சிப்பு வர அதற்குள்ளே காத்திருக்க. हमें तो उतार पाने के लिए पाठ छोड़ते அப்ப रहना. இது உங்களுடையதல்ல. ये शरीर तुम्हारा नहीं. சிம்சோன் தன்னுடையதாக மேன்மை பாராட்டிட்டான். सिमसोन ने सोचा है अपना है ये शरीर. அது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த பிலாங்ஸ் டு காட். மை ஸ்ட்ரெங்த் இஸ் பிலாங்ஸ் டு காட். எனக்கு கொடுத்த பராக்கிரமம் அவர் தந்தது என்று சொல்லணும். हमें सिमसोन ऐसे कहना चाहिए था. கர்த்தருக்குரியது அது. आमीन. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப அவர் கொடுத்த கிருபை, वो दिया हुआ अनुग्रह. அதான் அந்த சாலமோன் தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு கொடுத்த விஸ்டம், கர்த்தர் தந்த அவனுக்கு கொடுத்த விஸ்டம், ஞானம். சாலமோன் सुलेमान को प्रभु दिया हुआ बुद्धि, அது
அவனுடைய வேலையை செய்யறதுக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வேல்யூவேஷன், ஒரு மதிப்பீடு. परमेश्वर सुलेमान पर रखा हुआ युक्ति पूरा करने के लिए प्रभु उस पर रखा हुआ कीमती. எனக்கு தந்திருக்கிற கிருபை ஒரு வேலையை பெரிய வேலையை செய்வதற்கு எனக்கு ஒரு வேல்யூவேஷன் போட்டு வச்சிருக்காருங்க. अभी फादर को भी प्रभु जो दिया वो अनुग्रह एक बड़ा काम करने के அதோட लिए ஒவ்வொருவருக்கும் ஒரு வேல்யூவேஷன் வச்சிருக்கிறார். ऐसे हर एक जनों को एक कीमती को रखा. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அவரிடத்துல அந்த ரட்சிப்பு நிறைவேற காத்திருக்கணும். आमें वो काम पूरा होने के लिए हम उस यहोवा पर हम पाठ सोते रखना. அப்படி காத்திருக்கும் போது वैसे हम पाठ सोते रहेगा तो அல்லேலூயா, हालेलुया. அவர் who is like God, தேவனை போல ஒருவர் அல்ல. आमीन. ये परमेश्वर के तुल्य कौन है? அப்படி காத்திருக்கும் போது ऐसे पाठ छोड़ना அவர் நீதியை சரி கட்டுவார். वो बदला देगा. உன் மூலமாக அவர் அந்த வேலையை துவங்கினவர் கடைசி வரைக்கும் முடிப்பார். तेरे द्वारा जो काम को प्रभु शुरू किया वो अंत तक पूरा करेगा. அதான் ரொம்ப முக்கியம். தொடங்கிட்டார். அந்த பெலிஸ்தியரை நியாயம் செய்ய தொடங்கினாரு. आमीन. सिमसोन के द्वारा वो फिलिस्तियों को न्याय करने के लिए हाथ लगाया. அப்படிதான் வாஸ்தவம். அந்த 13:5 வாஸ்தவம் அப்படி தொடங்கினாரு. हाथ लगाया, இடையில பிரேக் ஆச்சுது. बीच में ऐसे ब्रेक हुआ. ஆனா மீண்டும் அவன் ஸ்டடி ஆகி वापस सिमसोन स्टडी हो गया. அவன் திரும்பி மீண்டும் அந்த வேல்யூவேஷனுக்குள்ள போய் காத்திருக்கிறான். आमीन. वापस वो उनके लिए रखा हुआ कीमती पर वो पाठ होता था. மீண்டும் கூட அந்த வேல்யூவேஷன் வந்தது. आमीन. दोबारा वो कीमती மகா பராக்கிரமம், बड़ा पराक्रम. அல்லேலூயா. हालेलुया. அவனுடைய மயிர் சிரைக்கப்பட்டது, தொலைத்தது. आमीन. उनका बाल भी बढ़ने लगा. அப்ப நீ முதல்ல உன்னுடைய வேல்யூவேஷன் என்ன, உன்னுடைய மதிப்பீடு என்ன, உனக்கு ஒரு மதிப்பீடு போட்டு வச்சிருக்கிறார். आमीन. वैसे तुमको भी प्रभु एक गिनती में रखा. நீ உன் சிந்தையில ஒரு மதிப்பீடு போட்டு வைக்காத. लेकिन तू अपने विचार पर कुछ कीमती नहीं रखना. என்னைக்கு ஆண்டவர் ஒரு மதிப்பீடு போட்டு வச்சிருக்கிறார். आमीन. मुझे भी ऐसे प्रभु एक गिनती में रखा. நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை என்ன வாங்கியிருக்காருன்னா எனக்கு ஒரு போட்டு மதிப்பீடு போட்டிருக்கிறார். आमीन. मुझे भी दाम देकर मोल ले लिया. मेरे ऊपर எல்லாருக்கும் ஒரே விலையேறப்பட்ட ரத்தத்தை போட்டு தான் வாங்கியிருக்காரு. सभी को एक बहुमूल्य लहू से ही प्रभु मोल लिया है. அல்லேலூயா. हालेलुया. ஆனா परंतु ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு ஒரு மதிப்பீடு வச்சிருக்காரு. एक एक जन को एक एक अलग अलग काम के लिए அந்த சித்தத்தை செய்து முடிக்கிறதற்கு அவரிடத்திலே அந்த ரட்சிப்பு வர காத்திருக்கணும். वो इच्छा को पूरा करने के लिए उस यहोवा पर वो उतार पाने के लिए हम पाठ छोड़ना. அல்லேலூயா. हालेलुया. அது அப்போ நிச்சயமாக who is like God, தேவனை போன்றவர் யாரும் அல்ல. आमीन. परमेश्वर वो करुणा से प्रीति रखता है. ஆண்டவர் சத்துருக்களை எல்லாம் மண்ணை கவத்தக்கதாக, மண்ணை நக்கத்தக்கதாக, சத்துருக்களை வீழத்தக்கதாக கர்த்தர் நம்மோடு இருப்பார். वैसे शत्रु मुंह पर गिरेगा, मिट्टी छाटेगा, परमेश्वर हमारे संग रहेगा. குதிரை எவ்வளவு வேகமாக யுத்தத்துக்கு குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். घोड़ा युद्ध के लिए तैयार तो होगा. எதிராளிகள் ஆயத்தப்படுவாங்க. वैसे जो जो बैरी लोग सामना करने वाले लोग तैयार ஆனா होंगे. ஜெயமோ கர்த்தரால் வரும். परंतु जय यहोवा ही से होगा. அவன் குதிகால கடிக்கிறதுக்கு கூடிய வல்லமை நம்மிடத்துல உண்டு. आमीन. उनके ऐसे एड़ी को डसाने वाला सामर्थ हमारे पास है. அதுதான் இந்த தான். वही दान. அவன் தான் காத்திருந்தான். वो दान ने पाठ होता है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் वैसे एक अनुभव தேவ சமூகத்துல நமக்கு உண்டு. परमेश्वर के सम्मुख में हमें भी இதை குறித்து இன்னும் செய்தியை எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ இது உன் மேல ஒரு வேல்யூவேஷன் வச்சிருக்கிறார். तेरे ऊपर एक गिनती को रखा है. நீ கர்த்தருடையவன். तो प्रभु का है. உனக்கு ஒரு மதிப்பீடு வச்சிருக்கிறார். तेरे लिए एक गिनती है. அந்த மதிப்பீட சரியானபடி ஒரு யாக்கோப்பு தன்னுடைய தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மதிப்பீடு போட்டு வச்சிருந்தாருங்க. और याकूब अपने एक एक पुत्र के ऊपर एक एक गिनती रखा था. அங்கதான் அந்த கடைசி அவர் காலத்துல மதிப்பீடு. आमीन. वो अपने बुजुर्ग उम्र में एक एक बच्चे தன் को ऊपर பிள்ளைகளுக்கு இங்க பாருங்க, தன் பிள்ளைகளுக்கு மதிப்பீடு போடுறாருங்க. आमीन. एक एक बच्चे के ऊपर एक एक गिनती இந்த रखा. இந்த வேலையை செய்கிறவன், ये काम करेगा, இவன் இந்த வேலையை செய்யறவன், ये पुत्र ये काम இவன் அந்த करेगा, வேலையை செய்யறவன், वो काम करेगा. எல்லாத்தையும் சொல்றாருங்க. सब कुछ बताया. யூதா யாரு, यहूदा कौन है, நப்தலி யாரு, नप्ताली कौन है, யோசேப்பு யாரு, यूसुफ कौन है, தான் யாரு, दान कौन है, காத்து யாரு, गात कौन है, செப்லோன் யாரு, सबूलोन எல்லாருக்கும் ஒரு மதிப்பீடு போடுற. सभी के लिए गिनती. கர்த்தருடைய சபையில प्रभु के मंडली में ஒரு மதிப்பீடு பண்ணி வச்சிருக்காரு. एक गिनती. கர்த்தரிடத்துல நீ செய்யப்பட்ட அந்த பொருத்தனைக்கு
அந்த தீர்மானத்துக்கு ஒரு மதிப்பீடு உண்டு. यहोवा पर तू जो मन्नत मानी है वो मन्नत के लिए एक कीमती है, அதாவது அவருடைய இரத்தத்தால கொண்டு வாங்கியிருக்கு சம்பாதிக்கப்பட்ட சபை. क्योंकि वो अपने लहू से मोल लिया हुआ நீர் कलीसिया। அவருடையவன், तू अब நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. तुम अब अपना नहीं यहोवा का है। அப்போ உன்னுடைய சுயமாக எதையும் செய்யறதுக்காக அல்ல. आमेन। तू अपने स्वयं कुछ नहीं कर सकता। அல்லேலூயா. हालेलुया। கரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, दाम देकर मोल लिए गए हो, அப்போ உன் சரீரத்தின் ஆவினாலும் அவரை மகிமைப்படுத்து. अपने शरीर और आत्मा से उनको महिमा बढ़ा। ஒவ்வொருவரைக்கும் ஒவ்வொரு வேல்யூவேஷன் போட்டு வச்சிருக்கிறார். हर एक जन के लिए एक एक वैल्यू है। அதற்குள்ள நாம் சரியானபடி அந்த வேலையை செய்து முடிக்கணும். அதுக்காக நாம் அவரிடத்துல ரட்சிப்பு வர காத்திருக்கணும். हम अपने काम पूरा करना है, इसलिए वो उतार करता पर हम पार छोड़ना है। அவனுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். प्रभु के सम्मुख में हम समर्पित करें, ஒரு நாம் ஜெபிப்போம். हम अभी प्रार्थना करें। ஆண்டவர் இந்த நாள்ல எங்களோடு பேசுற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. Praise the Lord. Thank you. प्रार्थना करें।